ஹலோ, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவரைக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். அவரைக்காய்ங்கிறது ப்ராட் பீன்ஸ் இல்லைன்னா லேப் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸில் வந்து சி, ஏ, பி இருக்குது. மினரல்ஸில் அயர்ன், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. இப்போது இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். அதனால் சாப்பிட்டோன்னா லைக் ஃபுல்னஸ் ஃபீல் ஆகும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கொலஸ்ட்ராலை மேனேஜ் பண்ணும். விட்டமின்ஸ் வந்துட்டு குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி, அது வந்து இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கொலாஜனுக்கு. விட்டமின் ஏ வந்து விஷன், கண் பார்வைக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லது. விட்டமின் பி பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நல்லது. மினரல்ஸில் பார்த்திங்கன்னா அயர்ன், அது வந்து அனீமியா ஃபைட் பண்ணும். கால்சியம் வந்து போன்ஸ்க்கு நல்லது. இது இல்லாமல் மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க் இருக்குது. இது வந்து ஃபேட், லோ இன் ஃபேட், அதனால் வந்து கொலஸ்ட்ரால் மேனேஜ் பண்ணும். உப்பு லெவலும் கம்மி பண்ணும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது லோ சோடியம் கண்டென்ட் இருக்குது, லோ ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ப்ளட் ப்ரெஷரும் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இதில் நல்லா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ப்ளட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும், அனீமியா ப்ரிவென்ட் பண்ணும். இம்யூனிட்டிக்கு, ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். போன் ஸ்ட்ரென்த், கால்சியம் இருக்கிறதுனால போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இது எப்படின்னா ப்ளட் சுகரை மேனேஜ் பண்ணும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஏஜிங் இது இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால யங்காக இருக்கிற ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தான் அவரைக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அவரைக்காய் இது வந்து ஒரு நாட்டு அவரைக்கான்னு சொல்லலாம். இப்போது அது வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு உராதால் உளுந்து பருப்பு போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் 2-3 சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா உளுந்து வந்துட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச அவரைக்காவை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வேகிறதுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னும் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது ஒரு 10 to 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சாலே வெந்துடும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.
ம்